Dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் Maritime Studies அதாவது கடல் மற்றும் கப்பல் தொடர்பான படிப்புகளை பற்றி பார்ப்போம். இந்த Maritime Sector எவ்வளோ பெருசு, இதில் என்ன மாதிரியான படிப்புகள் இருக்குது, எவ்வளோ வேலை வாய்ப்புகள் இருக்குது போன்றவற்றை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த Maritime Sector சம்மந்தப்பட்ட சில அடிப்படை விஷயங்களை நம்ம பார்ப்போம். இந்த பூமி வந்து 2 பங்கு கடலால் சூழப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1 பங்கு தான் நிலப்பரப்பாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 7500 கிலோமீட்டருக்கும் கூடுதலாக கடலோர பகுதிகள் அதாவது கோஸ்டல் ரீஜனாக அமைஞ்சிருக்கு. குளோபலைசேஷன் அதாவது உலகமயமாக்குதலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 90% ஆஃப் த வேர்ல்டு ட்ரேடு, அதே மாதிரி இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, இது எல்லாமே வந்து கடல் வழி போக்குவரத்து அதாவது சீ டிரான்ஸ்போர்ட்டை நம்பி தான் இருக்குது. இந்தியாவில் பார்த்திங்கன்னா 13 மேஜர் போர்ட்ஸும் 180 நான் மேஜர் போர்ட்ஸும் இருக்குது. இந்த மேஜர் போர்ட்ஸுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இயங்குது. நான் மேஜர் போர்ட்ஸுங்கிறது மாநில அரசு மற்றும் தனியார் கம்பெனிகளுடைய கட்டுப்பாட்டில் இயங்கிட்டு இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த செக்டாரை நம்ம இந்திய அரசாங்கம் ப்ளூ எக்கானமி அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி ஒவ்வொரு வருடமும் பட்ஜெட்டில் 2000 கோடிக்கும் கூடுதலாக நிதி ஒதுக்குறாங்க. இந்த மேரிடைம் செக்டார் வந்து 2 கோடி மக்களுக்கும் மேற்பட்டவங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகளை கொடுக்குறாங்க. அப்போது இவ்வளோ பெரிய இந்த மேரிடைம் செக்டாரில் நிறைய படிப்புகள், நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இதோடைய படிப்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, முதல்ல மேரிடைம் செக்டாரில் இருக்கக்கூடிய முக்கியமான படிப்பாக பார்க்கப்படுது மெரைன் என்ஜினியரிங்கு. இந்த மெரைன் என்ஜினியரிங் கோர்ஸை பார்த்தோன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், பேசிக் சயின்ஸ் இதோடைய ஒரு காம்பினேஷனாக அமையுது. இந்த மெரைன் இன்ஜினியரிங் கோர்ஸில் டிசைன், பில்ட் அண்ட் மெயின்டைன் ஆஃப் ஷிப்ஸுங்கிறது ஒரு முக்கிய பிரிவாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோன்னா கப்பலுடைய முக்கிய பகுதியான ப்ரொப்பெல்லர் பில்டிங்கு, ஸ்டீரிங் பில்டிங், ஷிப் டிரான்ஸ்மிஷன், ஷிப் பம்ப்ஸ் போன்றவை சில முக்கிய பிரிவுகளாக மெரைன் இன்ஜினியரிங்கில் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா நேவல் ஆர்கிடெக்ட் அண்ட் என்ஜினியரிங். இது வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர் அதாவது விமானம் தாங்கிய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், சப்மரைன்ஸு, வார்ஷிப்ஸ், போர்க்கப்பல்கள் போன்றவற்றுடைய ப்ரிலிமினரி டிசைனு, அதோடைய டீட்டெயில்டு டிசைன், அதோடைய கட்டுமானம், சோதனை ஓட்டம், அதை ஆப்ரேட் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் பண்ணுறது போன்றவற்றுடைய உள்ளடக்கியதாக இருக்குது இந்த நேவல் ஆர்கிடெக்சர். அது மட்டுமல்ல, ஒரு கப்பலை மற்றொரு கப்பலாக மாற்ற பணி அதாவது கன்வர்ஷன், ரீபில்டிங், மாடர்னைசேஷன், இன்னும் ஃபர்தராக எக்யூப் பண்ணுறது போன்றவற்றில் இந்த நேவல் ஆர்கிடெக்சர் படிப்பில் படிப்பாங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஓஷன் இன்ஜினியரிங். இந்த ஓஷன் இன்ஜினியரிங்கிறது கடல் சூழலை பற்றி படிக்கிறது. கடலில் ஏற்படக்கூடிய ஓஷன் வேவ்ஸ், கடல் அலைகள், ஓஷன் டைட்ஸ் அதாவது கடல் மட்டத்தில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், ஓஷன் கரண்ட், கடல் நீரோட்டம் போன்றவற்றை படிக்கிறது. இந்த ஓஷன் என்ஜினியர்ஸ் கொடுக்குற டீட்டெயில்ஸை வச்சு தான் கப்பல் கம்பெனிகளோ மற்ற நிறுவனங்களோ இந்த ஹார்பர் மற்றும் போர்ட் ஸ்ட்ரக்சர்களை உருவாக்குறது, அதாவது துறைமுகங்களை உருவாக்குறது, அதே மாதிரி கடலுக்கு அடியில் கிடைக்கக்கூடிய ஆயில் ரிசோர்ஸஸ், இதை வந்து ஓஷன் ஆயில் ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த கட்டமைப்புகளை பண்ணுறது, ஓஷன் விண்டு டர்பைன்ஸை அமைக்கிறது அதாவது கரண்ட் எடுக்கிற இந்த ப்ராசஸ், ஓஷன் விண்டு டர்பைன்ஸ் இதெல்லாமே. இது மட்டும் இல்லாமல் கடலோர பகுதிகளில் ஏற்படக்கூடிய கடல் அரிப்புகளை தடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ப்ராசஸாக பிரேக் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இது எல்லாமே ஓஷன் இன்ஜினியரிங் ஸ்டடீஸோடைய அவுட்கம்மாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தோன்னா ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர். இந்த துறை படிப்பு வந்து முழுக்க வந்து ஆஃப்ஷோர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பாக இருக்குது. அதாவது ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டதை பேஸ் பண்ணி ஒரு கப்பலை கன்ஸ்ட்ரக்ஷன், மாடிஃபிகேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஃப் ஹல் ஆஃப் த ஷிப். இந்த ஹல் ஆஃப் த ஷிப்புங்கிறது ஒரு கப்பலுடைய முக்கிய பங்காக பார்க்கப்படுது. பிறகு டாக்கிங் ப்ராசஸ், கப்பலை ஹார்பரில் நிலைநிறுத்துறது, டெக் பில்டிங், கப்பலில் பல அடுக்குகள் அதாவது லேயர் சொல்லுவாங்க, இது எல்லாத்தையும் இந்த ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர் படிப்பில் ஒரு பகுதியாக அமைஞ்சிருக்கு. அடுத்த பிரிவு பார்த்தோன்னா ஷிப் க்ரூ மேனேஜ்மெண்ட். இது வந்து சீஃபெரர்ஸ் அதாவது மாலுமிகள் பற்றின ஒரு படிப்பாக இருக்குது. இவங்களை செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரைனிங்கு, காம்பிடென்சி மேனேஜ்மெண்ட், இவங்களோட வெல்ஃபேர் அண்டு லீகல் ரெக்குவயர்மெண்ட்ஸ். கப்பலில் வேலை பார்க்கணுன்னா அதுக்கு நிறைய லீகல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றின டிஸ்கஸ் பண்ணுற ஒரு கோர்ஸாக தான் இந்த ஷிப் க்ரூ மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. அடுத்தது இந்த மேரிடைம் செக்டாரில் மிக முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு படிப்பு பார்த்திங்கன்னா மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். கப்பல் பல
ஆயிரக்கணக்கான கண்டெய்னர்களை சுமந்து செல்றதை நம்ம பார்த்துருப்போம். ஸோ கப்பல் சம்மந்தப்பட்ட படிப்பினாலே அதில் கண்டெய்னர் மேனேஜ்மெண்ட்டும் உள்ளடக்கியதாக இருக்குது. ஸோ கண்டெய்னர் யார்டு மேனேஜ்மெண்ட்டு, லோடிங் அண்ட் அன்லோடிங் மேனேஜ்மெண்ட், கப்பல்லேருந்து கண்டெய்னர்களை லோட் அண்ட் அன்லோடு பண்ணுற ப்ராசஸ், மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட். இது கண்டெய்னர்கள் கப்பல்லேருந்து இறக்கப்பட்டவுடனே அதை ட்ரக்குகள் மூலிமாவோ அல்லது ட்ரெயின்கள் மூலிமாவோ பல இடங்களுக்கு கொண்டு செல்கிற ப்ராசஸ். அடுத்தது பார்த்தோன்னா கூட்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் பார்டருக்குள்ளே வரும்போதோ பார்டரை விட்டு வெளியில் போகும்போதோ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. இதை டாக்குமெண்டேஷன் அண்ட் கிளியரன்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸில் இது ஒரு முக்கிய பிரிவாக பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாட்டிக்கல் சயின்ஸ். இது கப்பலை கடலுக்குள்ளே எடுத்து செல்கிற ப்ராசஸ்ஸு, கப்பலை கையாளுற ப்ராசஸ். கப்பல் கடலுக்குள்ளே இருக்கும்போது மாலுமிகள் கட்டுப்பாட்டு அறைக்குள்ளே தொடர்பில் இருக்கிறது, மற்ற கப்பல்கள் கூட தகவல் பரிமாற்றம் செஞ்சுக்கிறது, கடலில் ஏற்படக்கூடிய சூழலுக்கு ஏற்ற மாதிரி கப்பலை செலுத்துறது போன்ற பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த நாட்டிக்கல் சயின்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா மேரிடைம் லா. நிலப்பரப்பு எப்படி நாடுகளாக பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி கடல் பரப்புங்கிறது சில பகுதிகள், கடலுடைய சில பகுதிகள் சில நாடுகளுக்கு சொந்தமாகவும், பெரும்பாலான பகுதி பொதுவான பகுதி, அதாவது இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு அமைஞ்சிருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி அந்த சட்ட விதிமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேரிடைம் லாங்கிறது பார்த்தோம்னா லா ஆஃப் சி, ஷிப்பிங் லா, மேரிடைம் என்விரான்மெண்ட்டு, மேரிடைம் லேபர் லா, மெரைன் இன்சூரன்ஸு, இன்டர்நேஷ்னல் ட்ரேட் லா, லா ஆஃப் கேரேஜ், மேரிடைம் கான்ட்ராக்ட், இப்படி பல பிரிவுகளை உள்ளடக்கியது மேரிடைம் லா. இந்த மேரிடைம் செக்டாரில் இருக்கக்கூடிய படிப்புகளை கோர்சஸாக பார்க்கும்போது என்ஜினியரிங் டிகிரி அப்படின்னு பார்த்தோன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் கோர்சஸாக இருக்குது. இதில் முதன்மையான படிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா மெரைன் இன்ஜினியரிங்கு, நேவல் ஆர்கிடெக்ட், ஓஷன் இன்ஜினியரிங், ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், ட்ரெட்ஜிங் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங். இந்த ட்ரெட்ஜிங் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங்கிறது துறைமுகத்தை கப்பல்கள் வந்து செல்வதற்கு ஏற்றாற் போல் அமைக்கிறது. அதுதான் ட்ரெட்ஜிங் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ். இன்ஜினியரிங் அல்லாத யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சி கோர்சஸ். இது நாட்டிக்கல் சயின்ஸு, ஷிப் பில்டிங் அண்ட் ரிப்பேர், மெரைன் பயோடெக்னாலஜி, க்ரூ மேனேஜ்மெண்ட் போன்ற பிரிவுகள் இருக்குது. இது அல்லாமல் மற்ற யூஜி பிஜி கோர்சஸ், நான் டெக்னிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம், பிபிஏ, எம்பிஏ கோர்சஸ்ஸு. இது பார்த்திங்கன்னா ஷிப் மேனேஜ்மெண்ட்டு, லாஜிஸ்டிக்ஸ் மேனேஜ்மெண்ட், போர்ட் மேனேஜ்மெண்ட், இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் போன்ற பிரிவுகளை இந்த பிபிஏ, எம்பிஏல இருக்குது. இது அல்லாமல் பிஏ, எல்எல்பி, எல்எல்பி, அதாவது யூஜி அண்ட் பிஜி மேரிடைம் லா கோர்சஸும் இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா டிப்ளமோ கோர்சஸ். இதில் டிப்ளமோ கோர்சஸில் ரொம்ப பாப்புலரான கோர்ஸ் பார்த்தோன்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். இந்த படிப்புகள் இந்தியாவில் மேரிடைம் செக்டார் சம்மந்தப்பட்ட படிப்புகள் இதை டிஜி ஷிப்பிங், அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங், மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், போர்ட்ஸ் அண்ட் வாட்டர்வேஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த துறை இந்த கோர்சஸை அங்கீகரிக்கிறாங்க. இந்த கோர்சஸ் பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸு, அரசு கல்லூரிகள், அஃபிலியேட்டட் ப்ரைவேட் காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய இந்த செக்டாரில் நிறைய பெரிய கம்பெனிஸு லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு வருடமும் வேலை வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் சில முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இந்த மெடிட்டேரியன் ஷிப்பிங் கம்பெனி, இவங்க ஒரு ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி. மர்ஸ்க், இவங்க ஒரு கண்டெய்னர் கம்பெனி, கண்டெய்னர் ஹேண்ட்லிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க. சிஎம்ஏ, சிஜிஎம், இவங்களும் ஒரு கண்டெய்னரைசேஷன் கம்பெனி. காஸ்கோ ஷிப்பிங்கு, ஹப்பாக் லாய்டு, இவங்களும் ஒரு பெரிய க்ரூஸ் ஷிப் மெயின்டைன் பண்ணுறவங்க. டிபி வேர்ல்டு, இவங்க உலகத்தில் பல முக்கிய போர்ட்டுகளை இவங்க கையாளுறாங்க, போர்ட் அண்ட் டெர்மினல்ஸை கையாளுறாங்க. எவர்கிரீன் மெரைன் கார்ப்பரேஷன், இவங்களும் ஒரு பெரிய கண்டெய்னர் கம்பெனி. அதேமாதிரி டிரான்ஸ்ஏஷியா கம்பெனி, பாரதி ஷிப்யார்ட் லிமிடெடு மற்றும் ஈசர் ஷிப்பிங் கம்பெனி, இவங்க 2 பேரும் கப்பல் கட்டுமான கம்பெனிகள். இது அல்லாமல் இன்னும் நிறைய கம்பெனிகள் லட்சக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்புகளை ஒவ்வொரு வருடமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு சரியான மெரைன் கோர்ஸை தேர்ந்தெடுத்து ஒரு கெரியரில் ஒரு நல்ல ப்ராஸ்பெக்டஸை அடையிறதுக்கு விஷிங் யூ வெரி ஆல் த பெஸ்ட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸை கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை சோஷியல் மீடியா பேஜஸில் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.